ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், விளையாட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இங்கே பாருங்களேன், எல்லா தொழிலும் சரி, எல்லா துறைகளும் சரி, கஷ்டம் இருக்க தான் செய்யும். யாருமே ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிட முடியாது, கிடச்சிடாது. எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உழைச்சா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எதுவும் விளையாட்டாக இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப கூட எப்படி நீங்கள் விவசாயத்தை டவுன் பண்ணிவிட்டு ஒரு விளையாட்டை நீங்கள் மேலே கொண்டு வர மாதிரி ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது இது எப்படி இருக்குன்னா, அத்தியாவசியமான ஒரு விஷயம் விவசாயம்ங்கிறது, சாப்பாடுங்கிறது தான் முக்கியம். சாப்பாடில் உணவு பேசிக்கான ஒரு விஷயமே இந்த உலகத்தில் உணவு, உடை, இருப்பிடம், இது மூணும் தான். இது மூணுக்காக தான் எல்லாருமே வேலைக்கு போகிறது, எல்லாருமே சம்பாதிக்கிறது, எல்லாருமே கஷ்டப்படுறது. கரெக்டுங்களா? மற்றதெல்லாம் ஆப்ஷனலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயங்கள். அப்படி இருக்கிறப்ப அதில் உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணவை தர்றது தான் விவசாயத்தின் மூலமாக தான் அந்த உணவு தான் முதல் இடம்னு சொல்கிறோம். அப்போ அதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணுறப்போ கூட நீங்கள் எப்படி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை ஆப்ஷனலான இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு துறையில் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னே தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ சிஎம்மை டவுன் பண்ணிவிட்டு, சிஎம் தான் எல்லாருக்கும் ரொம்ப, சிஎம்க்கு கீழே தான் எல்லோரும் இருக்கீங்க. கரெக்டுங்களா? சிஎம்ஏ இல்லை, இப்போ டிவிகே கட்சியில் விஜய் அவர்கள் இல்லவே இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் அமைச்சராக இருக்க முடியாது இல்லையா. அப்போ விஜய் அவர்கள் சிஎம் அவரை டம்மி ஆக்கிக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரை பெருசாக்கி காமிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் தலைவருக்கு இதாக இருக்குமா? அப்போ இங்கே கம்பேரிசனுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தானே அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பாருங்களேன், விவசாயம் எதோடையும் கம்பேர் பண்ணுற ஒரு ஃபீல்டு கிடையாது, தெரியுதா? இப்போ நீங்கள் விவசாயங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது ஒரு பட்டது ஈஸிங்கிறீங்களே, எப்படி தெரியலையே. எங்கள் விவசாயம் பண்ணிப்பார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லாமல் ஒரு விவசாயியாக என்ன 4 எருமை மாடை மேய்ச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கப்புறம் 10 ஆட்டுக்குட்டியை மேய்ச்சி பாருங்கள், எவ்வளோ ஈஸியான விஷயம். அப்புறம் பால் கறந்து பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். விவசாயம் தானே அதுவும். அப்புறம் கோழி வளர்த்து பாருங்கள், ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நாற்று நடுங்க, களை பறிங்க, அப்புறம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நெல்மணிகளை கொண்டுட்டு கட்டி அதுக்கப்புறம் அதை விற்கணுங்கிறதுக்காக போகிறப்ப அங்கே ஒரு சதி பண்ணுவீங்க இல்லையா. விற்கணும்னு போகிறப்ப விவசாயிகளுக்குன்னு ஒரு குடோன் கட்டி வச்சுருக்க மாட்டீங்க, அவங்களோட இவ்வளோ கஷ்டப்பட்ட உழைப்பு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, சரியா? இப்போ விளையாட்டுத்துறையில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டாக போச்சுனாலும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துலையும் கடன் வாங்கி சாக போகிறது கிடையாது, உங்களுடைய காசு எந்த இடத்துலையும் போடுறது கிடையாது. அது ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம்தான். ஆனால் விவசாயம் அப்படி கிடையாது இல்லையா. விவசாயத்துக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு மக்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு பணம் போட்டு அவங்களுக்கு உடல் உழைப்பும் வேஸ்ட் ஆகுது, பணம் இழப்பும் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஒரு கம்பேரிசனுக்கு கூட ஒரு விவசாயத்தை மற்ற துறைகள் எந்த துறைகளோடையுமே கம்பேர் பண்ணக்கூடியங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட கிடையாது அவங்களுக்கு. அறிவு வேண்டாமா? இப்போ விளையாடுறவங்க சோறு சாப்பிட்டுட்டு தானே விளையாடுவாங்க, சரியா? வெறும் கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டுட்டு விளையாட போகிறது கிடையாது இல்லையா. சோறு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு எனர்ஜி வர்றதே, சாப்பாடு சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும். விவசாயத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு எனர்ஜி வருதுங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட தெரியாது. ஓஹோ, விளையாட்டு தான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் விவசாயங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்கிறதுனால தான் இப்போ நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாமல் அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிங்களா விவசாயிகளுக்கு? அப்போ விவசாயிகளை எந்த அளவுக்கு சீப்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு இதிலேருந்தே தெரியுது. உழவு இல்லையே இந்த உலகமே கிடையாது. அது உங்களுக்கு எப்போ தெரிய போகுது? எந்த ஒரு கட்சிக்காரங்க, எந்த ஒரு நாடு வேளாண்மையில் புரட்சி செய்யணும்னு நினைக்கிதோ அந்த நாடு தான் உண்மையாக முன்னேறும். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் உண்மையான நல்ல மனிதர்கள்.